உனக்கு அறிவு இருக்கா கொஞ்சனால? என்னப்பா இதெல்லாம் மனுஷனா? என்ன நினைச்சிட்டு? சரி, ஒரு பேச்சுக்கு உதவணும் ஆகி போகுது போல. தாலி இருக்குது யார் பொண்டாடி தானே இருக்கு? என்ன இருக்கிற படி அப்பாட்டி வந்து தாலி இருக்கா? நான் உன்னே கேட்கிறேன், நீ பொண்டாட்டி கம்ப்யூட்டர் பேசுறே, அப்பாட்டி பாவம் இல்லையா? ஆமா, பெற்ற பிள்ளையை விட்டு விட்டு கட்டுற புதுசை விட்டுட்டு ஊர்ல எல்லாம் கேவலமா பேசும்போது அதை தாங்கி சந்தோஷப்படுத்துது. அந்த 10 மணி நீளத்தை வாழ்த்துறது தப்பா? 10 மணியா? 10 மணி 10 மணிக்கு தான் தூங்க போட்டு வந்து காய்ச்சி கொடுக்கும். பொண்டாட்டி இருக்கீங்க அப்பாட்டி வந்து என்ன முதல்ல இப்போ ஒருத்த வர விடிய விடிய வைக்கிற அவர் வேலை நினைச்சாதீங்க. எனக்கு அப்புறம் பொம்பளை பிள்ளை வருங்க கதை ஆரம்பிப்பா. கொஞ்ச நேரம் என் முதிய பாருங்க பிடிக்கிறனால இது பாருங்க. ஆனா நாடகம் பார்க்க பிரிச்சு இல்லை. தயவு செய்து நாடகம் பார்க்குறப்ப ஜூஸ் பாட்டு யாரும் வச்சிருந்தீங்கன்னா என் கண்ணுக்கு எதுக்கே ஜூஸ் குடிச்சிடாது. நான் ஜூஸ் ரொம்ப பிரியது. ஒரு வாரத்துக்கு முன்னாடி நம்ம திருப்பத்தூர் பக்கம் நாடகம் நானும் நடந்து எடுத்து எதுக்கு வார்த்தை உட்காந்து ஜூஸ் குடிச்சுட்டு இருந்துச்சு. ஒரு 10 ரூபா பாட்டு இவ்வளவு பெரிய பாட்டு தான். இவ்வளவு பெரிய பாட்டு எவ்வளவு நேரம் குடிக்கலாம் அந்த ஜூஸை? ஒரு 5 நிமிஷம். 5 நிமிஷமே அதிகம் தான். ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் தான். ஆனா அந்த அத்தா 1 மணி நேரமா குடிச்சிச்சு ஜூஸை. வாய வச்சுக்கிறது என்ன ரசிச்சு ருசிச்சா எனக்கு வாய் எச்சி விட ஆரம்பிச்சிருச்சு. சூசி அப்படியே உள்ள சூசி அப்படின்னு வாங்கி ஆர்டர் குடிச்சுட்டேன். குடிச்சா அந்த கிழவி குடிச்சிட்டாரு குடிச்சிட்டாருச்சுல கத்தாத்தாவோட மேல பாட்டு பெரிய பாட்டு 1 லிட்டரே வாங்கி தராங்க. அப்பதான் அந்த கிழவி சொல்லு லூசு பேரு நீ குடிச்சது சூசுலடா நான் வெத்திலே கொடுத்து வழி இல்லாம டப்பாவோட குடிச்சு ஓட்டு இது தெரியாம அதை குடிச்சு நான் அசிங்கப்பட்டிருக்கேன். வாயே சிறப்பா இருக்கு. அது அப்படியே சரியா போச்சு. நீ அதெல்லாம் போகாதீங்க. அதனால எனக்கு என்னை பத்தி ஆத்தாவும் நிறைய உட்காந்து பார்த்தா சந்தோஷம். இன்னைக்குள்ள காரணம் என் பொண்டாட்டி தான் இவ்வளவு பாக்குறது நகைச்சுவை நாடகம். என் பொண்டாட்டி பாக்குறது தருத்திர நாடகம். சாயங்காலம் 6 மணிக்கு டிவியில விட்டுறியா நான் நீ மூக்கு நீ நக்கு நீ முக்கு நீ குடும்ப உறுப்பு தெரியும். இந்த சீரியல்னால என் பொண்டாட்டி 2 வயசு பயில புள்ள தெரிஞ்சாங்க. சீரியல் பார்த்ததுக்கு எதுக்கு பயில புள்ளுது? நைட் 8 மணிக்கு நாடகம் பார்த்துட்டு இருக்க புள்ள எடுத்து பசியில கத்திட்டான். தப்புன்னு புள்ள கத்துறாங்கன்னு இந்த புள்ள என்ன பண்ணுச்சு கொட்டி பாட்டுல பாலை ஊற்றிட்டு புள்ளைய மடியில போட்டுட்டு புள்ளைக்கு பால் கொடுக்க புள்ள விடாவட்டி கத்துறான். எனக்கு சந்தேகம். நான் வேகமா புள்ள விரண்டு கத்துறாங்க போய் பாக்குறேன். அப்புறம் தான் தெரியும் அந்த சண்டாடி சிரிக்கி பால் பாட்டுல வாயில தெரிக்க மூக்குல வச்சு தெரிஞ்சுட்டு மூக்குல வச்சு தெரிஞ்சா மூக்கு மூச்சு விட்டாங்க. ஆனா ஒரு விதத்துல நான் கொடுத்து வச்சேன். எத்தனை மணிக்கு நாடகம் முடிச்சு வீட்டுக்கு போனாலும் என் பொண்டாட்டி எனக்காக சாப்பிடாம காத்துக்கிட்டு இருப்பான். நல்லா வளர்த்துக்கிய 12 மணி 1 மணிக்கு போனா சரி பச்சை தண்ணி 12 விடாம எப்ப என் புடிச்சு வருவாரு எனக்காகவே காத்துட்டு என் மருமகள் அப்படி வளர்ந்து நல்லா வளர்த்துருக்காங்க. ஏன் அப்படி காத்துட்டு இருக்கா? நான் தான் சமைக்கணும். நீ அப்படித்தானா? என்ன சொல்ற நீ அப்படித்தானா? ஆனா நான் போனவன போய் சமைச்சேன் அதை கசிக்க ஆம்பளை வர்க்கத்துக்கே அசிங்க. நான் போனவன சமைக்க மாட்டேன். என்ன பாத்திரம் விளக்கிட்டு தான் சமைப்பேன். மாப்பிள்ள நான் வளர்த்தது எப்படி மோரத்தை வளர்த்தவங்க கல்யாணம் முடிச்சுங்க அத்த அவனுக்கு என்னத்த சமைக்க தெரியும்னு எனக்கு உப்புமா தவிர வேறு தெரியாது. சொல்லி கொடுக்க புது பொண்டாட்டி அடிக்க முடியும் அப்படின்ட்டு நான் மாடு தவிர்க்கிற மாதிரி உப்புமாவா தின்னுட்டு இருந்தேன். உப்புமா நான் மாடுறேன் நீ என்ன பார்த்த நீ மாடுறாயா? ஆனா உப்புமா சம்பவம் வித்தியாசமா உப்பா வேண்டியிருந்தான். சேமியாவோட உப்பா வேண்டி பார்த்திருக்கேன்.
ரவை மாவுல உப்புமா கிண்டி பார்த்திருக்கேன். அன்னைக்கு வித்தியாசமா இருந்துச்சு. என்னன்னு எடுத்து மோந்து பாக்குற அப்புறம் எனக்கு விஷயம் தெரியும். இந்த லூசு முண்டை வித்தியாசமா உப்புமா வந்து மாட்டுக்கு வச்சது கோதுமை உண்மையை வறுத்துக்கிட்டீங்களா? உப்புமா சாப்பிடுறோம் நல்ல சாப்பாடை சாப்பிடணும் கொண்டாடி ஓடிட்டு பெரிய ஹோட்டல் பைத்தார் ஹோட்டல் போயிட்டு வீடு இருக்கும் போதே அங்கே பாருங்க சாப்பாடு ஒரு நாள் நல்ல சாப்பாடு உப்புமா சாப்பிடுறியா அப்படின்னு போயிட்டு போய் சாப்பாடு உணவு அட்டையை கொடுத்தாயே மெனு காரா அதனால இங்கிலீஷ் இருக்கு என்னென்ன சாப்பாடு போட்டுப்பாங்க. நமக்கு தமிழே ஒழுங்கா தெரியாது. உள்ள உட்காந்து நோட்டீஸ் 10 நிமிஷம் படிப்பீங்க. அப்படியே பார்த்தேன் இங்கிலீஷ் ஒன்றும் புரியல. 8ஆம் நம்பர் கொண்டாந்து வச்சுட்டேன் 3 உப்புமாவை ஏன் தகவல் ஹோட்டல் அங்கேயும் விடாது உப்புமா ஏத்து தப்பில் ஒருத்தவன் அப்பா மாதிரி ஒருத்த உட்காந்து புரோட்டா பாயா அட்டையை நுறுக்கிட்டு இருக்கான். அவன் ரிப்பீட் நல்லா மறுபடியும் புரோட்டா செய்ய அப்பதான் நான் நினைச்சேன் புரோட்டா பேர் இங்கிலீஷ் ரிப்பீட் போட்டு சப்பளைய ரிப்பீட்னு வச்சுட்டேன். மறுபடியும் 3 உப்புமா அவன் கதவாசலை போட்டு நுறுக்கிட்டு அதோட பேசாம வீட்டுக்கு வந்து குழம்பு வைப்பது புத்தகம் வாங்கி கொடுத்தேன். அதை பார்த்து என் முன்னாடி குழம்பு வைக்கிறான். மீன் குழம்பு தக்காளி வெங்காயம் வெட்டி போடணும் புளியை கரைச்சி ஊற்றணும் வெந்தயம் மிளகாப்பொடி மல்லிப்பொடி பூண்டெல்லாம் அள்ளி போட்டு இதை கிண்டிட்டு மீன் அள்ளி போட்டு இறக்கி வச்சுட்டான். ஆனா குழம்பு வாங்க வைக்க முடியாது. அப்ப தண்ணி ஊற்றிக்கலாமே காரணம் கொஞ்சம் மேற்கொண்டு தண்ணி ஊற்றிக்கலாமே குழம்பு என்ன வாங்க வைக்க முடியாது. இவ்வளவு செஞ்சது லூசு முண்டே அடுப்பு ஊற்ற வைக்கல கேட்டா புத்தகத்துல அடுப்பு ஊற்ற வைக்கணும் போடுவேன். நீ வேற அது சரி என் மகளுக்கு கல்யாணம் நடந்துச்சு அந்த விஷயத்த சொல்லாம கொஞ்சமா சொல்லிட்டு வரேன். இதுல கல்யாணம் முடிச்சு இருக்குது குளிப்படையார் ரொம்ப பிடிக்கும். உங்க எல்லாருக்குமே தெரியும் குளிப்படையார் விரும்பி சாப்பிடுவேன். என் முன்னாடி குளிப்படையார் எனக்கு செஞ்சு கொடுங்க அந்த படி தெரியாதுல்ல. அவங்க அம்மா போன் பண்ணி எங்க பக்கத்துல வைக்கிறேன். அம்மா உன் மருமைக்கு குளிப்படையார் வேணுமா? குளிப்படையாரம் செய்ய எத்த தம்பி குளிய உண்டணும் உன்னை பத்ததுக்கு என்ன தாண்டி குளிய தோண்டி இறக்கிறது. ஏன்னா இன்னைக்கு உள்ள காலத்துல பிள்ளைகளுக்கு நம்ம இல்லை நல்லது சொல்லிக் கொடுக்கறது இல்லை. அதுக்காக கல்யாணம் அப்படிலாம் எல்லாம் நம்மளால மகிழ்ச்சியா இருப்போம் சந்தோஷப்படுவோம். கல்யாணத்துல நமக்கு தோசை விளக்குது. என்ன தோசம்? தாலி கட்டுறவனுக்கு அன்னையோட சந்தோஷம் போயும். நம்ம போல தாலி கட்டப்ப ஐயர் மண்டல் சொல்லுவாங்கல்ல வாங்கவே தெரிஞ்சு நானே மாப்பிள்ள அழைச்சுனாங்க நல்ல நேரம் முடிய போகுது. அன்னையோட சனியம் பிடிச்சிச்சு மண்ணுல போறவனுக்கு. ஆனா நான் கல்யாணம் பண்ணேன். கல்யாணம் முதல் நாள் நாளத்தை வாங்கிட்டு தாலி கட்ட போறவங்க தான் மறுபடியும் போடு தாலி கட்டுறதுக்கு நாளைக்கு முடியல. ஆமாங்க நாளைக்கு போயிட்டு தாலி கட்ட போறப்பதான் வந்து மணமேல வந்து உட்காந்து ஐயர் ஓமம் கொடுத்து ஊற்றி படம் கொடுத்து வந்து போக கட்டிட்டாங்க. கட்டி மேல தாலி கட்டினாங்க. தாலியை கட்டினா ஊரே அடிச்சுக்கிறேன். சாப்பாடு இல்லை இது பிரச்சனை இல்ல மாமா சரக்கு பிரச்சனை இல்லையா? நான் தாலி கட்டுறதுதான் பிரச்சனை. அப்படி என்ன மாப்பிள்ள பிரச்சனை? என்னன்னா தூக்க கழகத்துல என் மாமியார் இருக்கிற தாலி கட்டிட்டு அப்புறம் என்ன செய்ய முடியும்? யாரோட நடந்துச்சு? மாமியார் 8 மாசம் பொண்டாட்டி 10 மாசம் சாப்பாடு சொல்றாங்க. எனக்கு ஒரு டவுட். என்ன கட்டின தாலி இப்ப மாமியார் இடத்துல இருக்கா இல்லையா? எந்த பொம்பளை தங்கம்னா வேணாம் கிடக்கட்டு ஒரு ஓரம் வந்துச்சு. அதனால சந்தேகம் வந்துச்சு. தங்கம்னாக்க பேய் இறங்குமாப்பா. அதனால விஷயம் என்னடா பெண்கள் சொல்ல நினைக்கிறீங்க. உண்மையிலே ஒரு ஆண்மகனுக்கு அம்மா இறந்துட்டா அன்பு பாசம் போயிடும், நல்ல உணவு போயிடும். அப்பா இறந்துட்டா நல்ல ஒரு உண்மையான பாசம் போயிடும். அண்ணன் இறந்துட்டா தோல் வலிமை, சகோதரன் இறந்துட்டா தோல் வலிமை போயிடும். மனைவி இறந்து விட்டா சகலமும் போயிடும். மனைவி இல்லாத ஒரு மனுஷன் கணவன் இல்லாம ஒரு மனைவி வாழ்ந்துடலாம். மனைவி இல்லாம கணவன் வாழவே முடியாது இந்த உலகத்துல. இதை ஏன் நான் சொல்றேன் அப்படின்னா இன்பம் துன்பம் எல்லாத்தையும் மனைவியில கலந்துக்க முடியும். எனக்கு ஒரு பிரச்சனை கடன் பிரச்சனை. கடன் கொடுத்தவன் நாளைக்கு உங்க வீட்டுல வந்து வேட்டி உடைய அசிங்கப்படுத்துறேன். நான் வாங்குறேன் என் நண்பனுக்கு வாங்கி கொடுத்து அவன் சண்டாதான் கொடுத்து என்ன மாட்டி விட்டாங்க. அப்படிதான் நான் மட்டும் ரொம்பவே மாட்டிக்கிறது. சரி என்ன பண்ண முடியுது? அவன் வந்து அசிங்கப்படுத்தி சாப்பிடறதுக்கு முன்னால நம்மளே செத்து போயிருந்து ஒரு கைத்தை எடுத்து தூக்கு போட கிளம்பி பொண்டாட்டி ஐயோ மாமா போவாது பாப்பா எட்டு மாமூலி கிளம்ப முடியாது. நான் வளர்த்தது சாப்பிடப்பா இந்த உலகத்துல வாழக்கூடாது. கடன் கொடுத்தது நாளைக்கு வந்து நான் அசிங்கப்படுத்த போறேன். அதை வந்து நான் கேவலப்பட்டு சாப்பிடறதுக்கு நானே செத்துறேன்னு எவ்வளவு மாமா கடைந்துச்சு. அதான் உட்காருத்தா சோத்த குழம்புல தண்ணி ஊற்றியா குழம்பு எவ்வளவு மாமா கடையில பொண்டாட்டி கேட்டுச்சு 15 லட்சம்னு தப்புன்னு எடுத்து கொடுத்துட்டேன்.
என் மகன் வளர்த்தது எப்படி நல்லா வளர்த்துருக்கீங்க 15 என்ன எடுத்து கொடுத்தா இந்த கையில அங்க போய் இந்த கையில எடுத்து கொடுத்தா தொங்குனியா இல்லையா எதுக்கு அவனும் திரும்பி வந்துட்டேன் அதனால நம்ம வந்த ஒரு வேலையை பார்த்துட்டு அடுத்த சின்ன சொல்லிட்டு அடுத்த அனுப்பிடுமா நன்றி வணக்கம் நீ கூடுவிட்டு வெளியே வந்திருந்த பெணி இல்லதானே மருந்து அடி உள்ள தாரத்தே நாள் வந்து வண்டி மறைச்சிட்டேன் சாப்பாடு போடுவேன் வண்டியை நிப்பாட்டு சாப்பாடு ஏன் வண்டி விட்டு எல்லாம் இறங்கிட்டான் எல்லாம் இறங்கிட்டு அதனால என்ன பண்றாரு வீடு உள்ளக்க போட்டு நடந்து போடு வண்டி வர நிப்பாட்டுட்டாரு அதான் வண்டி போகாதுட்டாரு பார்த்தா ஒத்தேடி பார்த்தா நடுக்காட்டுல போன சாப்பாடு இருட்டுக்குள்ள போயிட்டே இருக்கேன் எனக்கு பயம் பயந்துட்டு அண்ணே அப்படின்னு ஒன்றும் கவலைப்படாதீங்க இருட்டுக்குள்ள போறோம் அப்படிங்களா பயப்படாதுன்னு பூச்சி போட்ட வரும் பயப்படவே பயப்படாதீங்க நல்ல பாம்பு குடியிருக்கிறதுல எந்த பூச்சி வராதுங்க
நல்ல பாம்பு குடி இருக்குது பூச்சி வராது எனக்கு வயிற்று புளிய கிடைச்சிருச்சு போயிட்டே இருக்கு ஐயா ஆனா பாம்பு வந்துச்சாங்க இல்ல தம்பி உங்களுக்கு வெத்தலை பாக்கு வாங்க வரட்டு அந்த லைட்டு தெரியுது நம்ம வீடு போய் சாப்பிடுறது வாங்கிட்டு வரேன் ஏன்னா அவங்க வீட்டுக்கு போயிட்டான் வீட்டுக்கு போனா ஒரு பொண்டாட்டி எப்படி வர இருக்குங்க வந்து வெக்கமில்லாம திருந்துவோங்க சாப்பிடுவாங்க அந்த வீட்டுல ஓத்தா நீ உன் சோறு அப்படின்னு திரும்பி வந்துட்டு அவன் பழையபடி நட்டுக்காடுக்கு வந்து பார்த்துட்டேன் என்ன சாப்பிடாம வரியா உன் முன்னாடி இல்லையா வெக்கமில்லாம சாப்பிடுறது எப்படி உன் வீட்டுல சாப்பிடுவேன் கோச்சிக்காதீங்கண்ணே பேச தெரியாத உள்ள நீ எது கோச்சிக்காதீங்க கண்ட நாயெல்லாம் என் வீட்டுல சாப்பிடுறது நீங்க சாப்பிட்டா என்ன பொண்டாட்டிக்கு மேல சரி இன்னொன்னு முடியுங்க நீ அந்த வீட்டு வாசப்பட காலம் உள்ள பக்கமா போய் சாப்பிடுறாரு ஆனா இங்க சாப்பிட போறாங்க தெரியுமா அந்த ஆத்தா தெரியாம பேசிட்டோம் இப்படி அன்னைக்கு போறது இல்லை வேணுமா சாப்பிடுறேன்னு ஒண்ணு இல்லத்தா சாம்பார்ல உப்பு இல்ல கொஞ்சம் உப்பு போடுத்தாங்க விறுவிறுன்னு வேகமா போயிட்டு உப்பு போட்டா அள்ளி போட்டுச்சு இல்ல உப்பை எடுத்து போட்டு சாப்பிட்டா கட்டாயம் வாய்க்கல கல் உப்பு இருந்தா கரைவியா என்னன்னு பாக்குறேன் அப்புறம் தான் எனக்கு விஷயம் தெரியாது இந்த ஆத்தா படப்படமா போய் கோலப்பொடி வேணா கூட்டிட்டு போச்சு இன்னொன்னு அதை ஒதுக்கி வச்சுட்டு ஆத்தா தயிர் சாதம் இருந்தா கொடுத்தா கொஞ்சம் பருப்பு ஊரியா இருந்தா பருப்பு தொகையா இருந்தா கொடுங்க ஏகமா ஆத்தா தயிர் சாதம் கொடுத்து பருப்பு தொகை வச்சு பருப்பு தொகை நல்லா சுவையா இருந்துச்சு சாப்பிட்டு அஞ்சு வருஷம் கேட்டுருக்கேன் அங்கிருந்து பருப்பு தொகை பொங்கலாது சாப்பாடு சமைச்ச பொங்கலை வெறிக்கி பாக்குது பாக்குறது அந்த எனக்கு பருப்பு தொகை வச்சா எதுக்கு நான் வச்சேன் எதுக்கு அவருக்கு வச்சேன் அப்படின்னு சண்டை கொடுக்கும் நான் எதுக்கு சொல்லி அதான் அவனுக்கு பருப்பு தேவைன்னா அள்ளிக்கட்டா அப்படின்னு கொஞ்சிக்காதீங்கண்ணே அது பருப்பு தேவையா இல்லை சமைக்கும் போது புள்ள வெளியே போச்சு அமைச்சரத்துல வாழை மடிச்சு வச்சு பரவாயில்ல பச்சை பிள்ளை ஐட்டம் நல்லா இருக்கும் இல்ல இன்னைக்கு உள்ள காலம் கெட்டு போகுது நம்ம வீட்டு பிள்ளைங்களை நம்ம தான் பாதுகாப்பாகணும் பிள்ளைகளுக்கு செல்போன் வாங்கி கொடுக்காதீங்க அப்படி வாங்கி கொடுத்தா பிள்ளைகளை கண்காணிச்சு பாருங்க இன்னைக்கு ரீல்ஸ் முகத்துல பெண்கள் ஆண்கள்லாம் நமக்கு அதிகமாக லைக் வேணும் கமெண்ட் வேணுங்கிறதுக்காக ஆடை மாத்துறது குளிக்கிறது இந்த மாதிரி தவறான நம்ம ஆபாசமாக அரை ஆபாசமாக அனுப்பிடுறாங்க இதை பார்த்துட்டு சில பரவீச்சு நாய் தண்ணியை போட்டு குழந்தைகளை பாலியல் வன்கொடுமை பண்ண முதல் காரணம் இந்த செல்போன் தான் கண்டிப்பா அதனால நம்ம வீட்டு பிள்ளைங்க நம்ம கவனிச்சு பார்க்கலாம் ஒரு 16 வயசு பையன் போன் பேசுறானா அவன் யார்கிட்ட பேச நம்ம கண்டுபிடிச்சிடலாம் போன் வரும் ஹலோ போன் வாங்கி அப்பா பார்த்தா அவங்க அப்பா பேசுறேன் அதே பையனுக்கு பொம்பளை பிள்ளை பொண்ணு இது ஆக்சிடென்ட் மாறிடும் இது பயலுங்க பொம்பளை பிள்ளை பொண்ணு வச்சு வந்திருக்கா பக்கத்துல உட்காந்துருப்போம் போனா காது வச்சுட்டு நோக்கியாவான்னு தெரியல இதுல பெரிய கதை என்ன தெரியுமா செல்போன்ல பயலுக்கு பொம்பளை பிள்ளைக்கு உடுப்பாங்க இல்லை செல்லம் நாளைக்கு கிளம்பி வந்துரு நான் வண்டி எடுத்துட்டு வந்துடுறேன் 2 பேர் பெரிய காலை வழியா கிளம்பி பூங்கால சுற்றி பார்க்க இந்த பிள்ளை வீட்டில் ஏதாச்சும் பிராடா கொடுத்துரு இப்போ பச்சை லீவ் வேற ஏதாச்சும் பிராடு அடிக்கணுமே செடி கிளாஸ் வச்சிருக்காங்க அடுத்த வருஷத்துக்குள்ள பாடத்தை போய் எடுக்கிறாங்க நான் போயிட்டு சாயங்காலம் 4 மணிக்கு வந்துடுறேன் வீட்டில் பிள்ளை போட்டு கிளம்பிடுவேன் இந்த பையனை வண்டி கண்டுபிடிச்சிருக்காங்க பொம்பளை பிள்ளை இருக்கிறதுக்கு 2 லட்சம் ரூபாய் காசு கொடுத்து வண்டி வாங்க அது வண்டி பேமெண்ட் சொன்னா கம்பெனிக்காரங்க கேஸ் போட்டுருவாங்க ஆரம்பிச்சு செருப்பு ஓகே பார்க்குறீங்க வண்டி வாங்கிருக்காங்க இரும மாத்த மல்லாக்க போட்ட மாதிரியே ஓட்டுறவன் பள்ளத்தில் இருக்க பிள்ளை இருக்கார் பதத்தில் மாதிரி அதுல வந்து இந்த பிள்ளைய பிடிச்சி குறைச்சா பிடிச்சிக்க கம்பி இல்லை நம்ம காது வைக்கிற பையன் அப்படின்னு ஏறி அவன் தோல்ல கை வச்சிருச்சு இவனுக்கு ஆர்வம் கிளம்பிடுச்சு இதெல்லாம் கிளம்பிச்சு தெரியல வண்டி கொடுத்துட்டான் எடுத்தோன்னு 40-50 வீட்டில் மாட்டினா செருப்படிதான் விழுந்து கைகால் உடச்சு போகணுங்களா பிள்ளை பாதுகாப்பு ஏதாச்சும் பிடிக்கணும்னு இடுப்புல கை வச்சிருச்சு இவன் சுத்தமா கிளம்பிட்டான் 80 போறான் ஐயோ தேடி வேகமா போய் வண்டிலாம் புரட்டு நடிச்சான் ஆனா செத்தை ஏதாச்சும் பிடிக்கணும்னு தட்டு தினதான் இடுப்பை விட்டு கொடுத்துட்டேன் புரிய மரத்துல கொஞ்ச நேரம் ஆச்சு அந்த பிள்ளை என்னங்க முதல்ல 40 போனீங்க அப்புறம் 100 போனீங்க இப்ப நம்ம எதுல போயிட்டு இருக்கிறோம் முடிச்சு வார 108 போட்டு கொண்டு வராச்சு இது தேவையா அடுத்த பிள்ளை வீட்டு ஒழுங்கா கூட்டி போறது இல்லையா அது கவனமா இருக்கணுமா இல்லையா இந்த செல்போன் மாஸ்க் மேலே அப்படி சொல்லு இந்த செல்போன்னால நான் 1.5 லட்சம் ரூபாய் காசு 1.5 லட்சம் ரூபாய் எல்லா செல்வம்
கிடக்கு. அதே தெரியுமா உண்மை ஒண்ணு தான் இருப்பேன் பேச ஆரம்பிச்சு போன் பேச 6 மாசம் பேசுறேன் அந்த பிள்ளை மூஞ்சி நான் பார்க்கல ஏன் மூஞ்சி அது பார்க்கல கேட்கும் போதெல்லாம் பணம் போட்டுடுவேன் செல்லுக்கு காசு போட்டுடுவேன் துணிமணி வாங்கி அனுப்பி விடுவேன் செல்லுக்கு என்ன பண்ணிட்டு இருக்கேன் ஆனா அந்த பிள்ளை மூஞ்சியை பார்க்கல கடவுள் அந்த பிள்ளை பாண்டிச்சேரி பாரு கிளம்பி நேரா போயிட்டு அந்த பிள்ளை பாக்குறது போன அந்த பிள்ளை பார்க்க போய் அந்த பிள்ளை இப்போ அடிக்கிறேன் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க நம்ம பயலு பொம்பளை பிள்ளைய காதலிக்கும் போது என் பட்டு குட்டி முச்சுமா குட்டிமான்னா அதோட குளுக்கோஸ் வேலையை முடிச்சு விட்டுட்டு வருவாங்க நம்ம ஏமாத்திரக்கூடாது ரொம்ப நான் அப்படிதான் பேசுறேன் பட்டு குட்டி நீ பார்க்க வந்துருக்கேன்டா மாமா வந்திருக்கேன்டா அந்த ஆரம்பிச்சுக்கிற சுடிதார் நான் கொடுத்து அதை போட்டு வரேன்னு அந்த பிள்ளை வந்துச்சு துக்கம் வந்து சொல்லு அது பிள்ளை இல்லப்பா 60 வயசு கிழட்டு முண்டை 1 லட்சம் வாக்காச்சம் வாங்கிட்டா ஏமாப்ல அது பாண்டிச்சேரி பாரு அது கிளவின்னு வந்துட்டேன் வந்தீங்க பாண்டிச்சேரி பக்கத்துல தானே 2 புள்ள வாங்கிட்டு வந்துருக்கலாம்ல துக்கத்தையும் நீ இல்ல நம்ம வந்து செத்து வீட்டு போனாலும் சிலை கேட்கிறேன் செத்து வீட்டுல செத்து போட்டு அவங்க பணத்தை எரிக்கணும்னா 2 பாட்டு வாங்கி விடாங்க என்னப்பா பாண்டிச்சேரி தானே போறேன் எந்த நல்ல சாக்கடிக்க ஒரு புள்ள அடிச்சு ஏதாவது பண்ணிருக்கலாம் செத்து செத்து போய் யாருக்கு பொறுப்பா இருந்தாலும் வந்துட்டுப்பா இப்ப மாறிட்டு போயிடாரு நான் போயிட்டு வரேன் இது வரைக்கும் எனக்கு ஆதரவு எல்லாருக்கும் நன்றி அந்த காட்சியோடு விடுவோம் உடுக்கு வச்சா சாமி உடுக்கு வச்சா சாமி விடுக்கப்பா அதை கொடுத்துனாரு நீ சாமி பிடிச்சவர் கோயில பால்குடம் எடுப்பாங்க பால்குடம் எடுக்கும்போது ஆடும்போது பால்குடத்தை பிடிச்சு தோல்வி கையை வச்சுப்பாங்க பால்குடம் எடுக்கக்கூடாது ரொம்ப வேகமா ஆடுனா ஒரு துண்டை எடுத்து இழுத்து பிடிச்சுவாங்க நீ எப்படி பிடிச்ச இப்படி பிடிச்சியே உன்னை நம்பி பொம்பளை பிள்ளை சின்ன விஷயம் தான் தாத்தா அப்பா இருக்கும் உங்க வீட்டு குழந்தைகளை நீங்க வக்கீல் படிக்க வைங்க டாக்டர் படிக்க வைங்க இன்ஜினியர் படிக்க வைங்க படிக்கிற அவங்க விருப்பம் படிக்க வைக்க உங்களோட விருப்பம் அதோடு சேர்த்து நாட்டின் முதுகெலும்பு விவசாயத்தை சொல்லிக் கொடுத்து வழங்க வருங்கால இந்தியா விவசாயி கையில தான் எவ்வளவு விஞ்ஞானம் வந்தாலும் பயிற்சியை போர்ச்சியம் வந்தாலும் இந்த உயிர் வாழ கஞ்சி தேவை விவசாயத்தை சொல்லிக் கொடுத்து வழங்க அதோட விஷயங்களா நம்ம வீட்டு பொம்பளை இன்னொரு வீட்டு கட்டி கொடுக்கும்போது விளக்கு ஏற்றி அந்த பிள்ளை வீட்டுக்கு அழைப்பது பண்பாடு ஒவ்வொரு பிறந்த நாளுக்கு கேட்கிற விளக்கு வச்சு 3 ஊதி கட்டுறது அது என்ன பண்பாடு அப்படி கேக் வெட்டி நீங்க மட்டும் சாப்பிட்றதுக்கு 10 அனாதை குழந்தைக்கு சாப்பாடு வாங்கி கொடுங்க தர்மம் தலை காக்கும் இல்லையா ஏழை மாணவனுக்கு நோட்டு புத்தகம் வாங்கி கொடுங்க கேக்கு வாங்க முடியலையா ஒவ்வொரு மரக்கன்று நட்டு வைங்க நல்ல மழை நீரையும் நிழலையும் கொடுக்குவதை தெரிவித்துக் கொண்டு விடுகிறேன் நன்றி வணக்கம் 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 நான் தான் பப்பும் தமிழ் வந்தேன் நன்றி 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 நான் நடிச்சது முடிச்சா நல்ல சத்தமா கேட்டுருக்கேன் சந்தோஷம் சந்தோஷம் போயிட்டு மாமா ரெடி பண்ணி வச்சுக்க சோழையில